அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. துயருறும் குழந்தைகளுக்கு இசை நிகழ்ச்சியை அர்ப்பணித்த திருத்தந்தை. விண்ணக இசை எதிரொலித்த மற்றொரு இடமும் இருந்தது. அந்த அமைதியான இடம் மரியாவின் இதயம். திருத்தந்தை 14ஆம் லியோ இறைவனின் குரலுக்கு அமைதியில் செவிமடுக்கும் அன்னை மரியாவின் முன்மாதிரியிலிருந்து விசுவாசிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். திருத்தந்தை 14ஆம் லியோ ஜனவரி 3 சனிக்கிழமையன்று திருப்பீடத்தில் சிஸ்டைன் சிற்றாலய இசைக்குழுவின் கிறிஸ்து பிறப்பு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடம் உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார். திருத்தந்தை, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எப்போதும் இசையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று என்று மொழிந்த திருத்தந்தை, இயேசுவின் பிறப்பின் போது விண்ணக தூதர் பேரணி உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்து பாடியது லூக் நள்ளிரவு 2:13 என்று நற்செய்தியை நமக்கு சொல்கிறது என்பதை எடுத்துக்காட்டினார். மேலும் அன்று நிகழ்ந்த முதல் கிறிஸ்து பிறப்பு இசை நிகழ்ச்சி பற்றி எடுத்து கூறிய திருத்தந்தை, அந்த இரவின் நேரடி பார்வையாளர்களாகவும் சாட்சிகளாகவும் திகழ்ந்த பெத்லகேம் இடையர்களை பற்றியும் அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தி புகழ்ந்தும் சென்றதை பற்றியும் சுட்டிக்காட்டினார். விண்ணக இசை எதிரொலித்த மற்றொரு இடமும் இருந்தது என்றும் அந்த அமைதியான இடம் மரியாவின் இதயம் என்றும் எடுத்துக்காட்டினார். திருத்தந்தை, மகிழ்ச்சி, இசை, அடிப்படை தேவைகள் அல்லது அமைதி எதுவுமின்றி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளுக்காக இந்த இசை நிகழ்ச்சியை அர்ப்பணிப்பதாக கூறிய திருத்தந்தை, அவர்களின் மௌனமான துயரங்களுக்கு கடவுள் செவிமடுக்க வேண்டும் என்றும் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக இவ்வுலகிற்கு நீதியையும் அமைதியையும் வழங்க வேண்டும் என்றும் இறைவேண்டல் செய்வதாக கூறினார். கிறிஸ்து பிறப்பின் மறைபொருளை பற்றி கேட்பவர்கள் ஆழமாகச் சிந்திக்கத் தூண்டும் வகையில் இசையையும் பாடலையும் பயன்படுத்தியதற்காக இசைக்குழுவிற்கு தனது நன்றியை தெரிவித்த திருத்தந்தை, அந்த இசைக்குழுவின் இயக்குனர் பேரருள் திரு. மார்க்கோஸ் பவன் மற்றும் சிறுவர் இசைக்குழுவின் இயக்குனர் மிஷேல் மாரினெல்லி ஆகியோரின் கலைத்துவமான தலைமைத்துவத்தை பாராட்டினார். இறுதியாக சிஸ்டைன் சிற்றாலய இசைக்குழுவினருக்கும் இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.